பட்டக்கால்லே படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான நிலைமை தான் ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்திருக்குங்க. சமீபத்தில தான் ஆப்பிள் நிறுவனம் தன்னோட ஐஃபோன் யூசர்களுக்கு வந்து சைபர் அட்டாக் சம்மந்தமான எச்சரிக்கையை வந்து குடுத்திருந்தாங்க. உலக அளவுல ஐஃபோன் யூசர்களுக்கு வந்து சைபர் அட்டாக் வந்து ஏற்பட்டுச்சுங்க. இது சம்மந்தமான தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ பட்டன்ல அதுக்கான லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனை ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியா நாட்டிலேருந்து வந்திருக்கு. தென்கொரியாவோட ராணுவம் ஐஃபோன் பயன்பாட்டை வந்து தடுக்க போறாங்க. பேன் பண்ண போறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு சம்பந்தமான காரணத்துக்காக ஐஃபோன் வந்து பயன்பாட்டை தென்கொரியா ராணுவம் தடை செய்ய போறாங்க. இது ஒரு புறம் இருக்க, சைனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட சேல்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 20% வந்து சேல்ஸ் வந்து கம்மியா இருக்குங்க. கடந்த ஆண்டு சைனால ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ்ல வந்து ஆப்பிள் வந்து முதல் இடத்துல இருந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. இப்படி மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படிங்கிற மாரி சீனாவுக்கும், சவுத் கொரியாவுக்கும் மத்தியில ஐஃபோன் மாட்டிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ சவுத் கொரியால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். தென்கொரியாவுக்கு பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வடகொரியாவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த தடவை வந்து வேற ஒரு பிரச்சனை தென்கொரியாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியா ராணுவம் ஆப்பிள் ஐஃபோனை தடை செய்ய போறாங்க. தென்கொரியா கிட்ட ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டிஃபென்ஸ் மொபைல் செக்யூரிட்டி ஆப்புங்க. இந்த ஆப் வந்து கண்டிப்பாக மிலிட்ரி டிவைசஸ், எந்த ஒரு மிலிட்ரி டிவைசஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆப் வந்து அந்த டிவைசஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே எழுதப்படாத ஒரு விதிங்க. இந்த ஆப் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா, வைஃபை, அப்புறம் மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோனு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் வந்து தடை செஞ்சிடும். முழுமையாக கூட தடை செஞ்சு வச்சிடும். எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவம் சம்மந்தமான ரகசியங்கள் வந்து வெளியே லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பை வந்து அந்த நாடு வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஆப்பில் என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரைவசி கண்ட்ரோலை வந்து வச்சுருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து ஐஃபோன் ஃபங்க்ஷனை வந்து தடுத்துச்சு அப்படின்னா அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாதுங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் இந்த ஆப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோனையும் வைஃபையும் இதனால் கட்டுப்படுத்த முடியல. வெறுமனே கேமரா மட்டும்தான் இதால் டிசேபிள் பண்ண முடியுது. இதே இது இந்த ஆப்பை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிடுது. ஆனால் இதே இது ஐஃபோனில் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா வெறுமனே கேமரா மட்டும்தான் இந்த ஆப்பால் டிசேபிள் பண்ண முடியுது. அதனால் தென்கொரியா ராணுவம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு பதிலாக ஆண்ட்ராய்டு மட்டும்தான் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு தென்கொரியா ராணுவம் வந்து வந்திருக்காங்க. அதனால் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வர்றவங்க ஐஃபோன் கொண்டு வராதீங்க, அதுக்கு பதிலாக ஆண்ட்ராய்டு ஃபோன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடை வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடை வந்து போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தென்கொரியா ராணுவம் வந்து வெயிட் பண்ணலங்க. இப்போ வந்து ட்ரையல் ரன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரிடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சைனாவில் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு சீனாவில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் சேல்ஸில் வந்து டாப்பில் இருந்திருக்கு ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸில். இப்போ வந்து 3வது இடத்துக்கு போயிட்டுங்க. விவோ, ஹானர் அப்படிங்கிற ஃபோன் கம்பெனிக்கு அடுத்து 3வது இடத்துக்கு போயிட்டு, இது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் வந்து ஹுவாய் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃப்ளாக்ஷிப் ஹேண்ட்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆப்பிள் ஐஃபோனுக்கு வந்து கடும் போட்டியாக இருக்கிறதுனால இப்போ ஆப்பிள் மார்க்கெட்டோட ஷேர்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது. 19%லேருந்து 15.7% அதோட ஷேர்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. இதே இது பார்த்தீங்கன்னா ஹுவாய் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹுவாய் ஃபோனை வந்து 15.5லேருந்து 5% அதோட ஷேர்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. இனி வரும் காலங்களில் சைனீஸ் மார்க்கெட்டை வந்து இந்த கம்பெனி ஹுவாய் அப்படிங்கிற கம்பெனி தான் லீட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதுக்கு மத்தியில் ஆப்பிள் நிறுவனம் வந்து சங்கையில் 8வது ஸ்டோர், தன்னோட 8வது கடையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீனாலே வந்து பெரிய கடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8வது கடை திறப்பு விழாவில் டிம் குக் வந்து நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாருங்க.
சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் ஆட்டோக்காரன்ட்ட ஆப்பிள் நிறுவனம் மோத வேண்டியிருக்கு. தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தடைய மீறி செயல்பட வேண்டியிருக்கு. இத 2யும் செஞ்சு ஆப்பிள் நிறுவனம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.